பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 94வது அதிகாரம் 22வது வசனம். சாம் சாப்டர் 94 verse 22. கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாயிருக்கிறார். The Lord is my defense and my God is the rock of my refuge. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த தீங்கு வந்தாலும் அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழ் நம்ம இருக்கின்ற பொழுது, அவருடைய பாதுகாப்பின் கீழ் நம்ம இருக்கின்ற பொழுது எந்த ஒரு சேதமும் நமக்கு வராது. நம்மளுடைய தேவன் நம்மளுடைய கன்மலையுமாய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பெரிய ஒரு காற்றே அடிச்சாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்தாலும் நம்ம அசைக்கப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? நம்மளுடைய கன்மலையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் நமக்கு கன்மலையுமாய் இருக்கிறார். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் நம்மளை சேதப்படுத்தாதபடி, நம்மளை அசைக்க முடியாதபடி அவர் நம்மளை நேர்த்தியாக வழி நடத்தி நம்மளை பாதுகாத்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை ஏற்படுத்தி தருகிறார். அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் நம்மளுடைய கன்மலையுமாய் இருக்கிறார். எந்த காரியமும் நம்மளை சேதப்படுத்தாது. நாம அசைக்கப்பட மாட்டோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, நீங்க எங்களுடைய கன்மலையும் ஆண்டவரே, ஏசப்பா, எங்களுடைய நம்பிக்கையாக நீங்க இருக்கிறீங்க, எங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறீங்க. ஏசப்பா, உங்களையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைங்களை ஆண்டவரே ஏசப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்களை ஆண்டவரே ஏசப்பா எந்த ஒரு மனுஷங்களும் ஆண்டவரே பிள்ளைங்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே நீங்க பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்க வழி நடத்துங்க, பலன் கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அவர் நம்மளுடைய கன்மலை, நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். சந்தோஷமா இருங்க. God bless you. Have a joyful day.